சிங்கராஜா காடு அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுல நிறைய மரங்களும் நீர்நிலைகளும் செழிப்பா இருந்துச்சு. அதனால அந்த காட்டுல நிறைய குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த குட்டி மிருகங்களுக்கு சுலபமா சாப்பிடுவதற்கு உணவு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை அதுங்களுக்கெல்லாம் மூத்தவங்க சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதனால கிடைக்கிற உணவுப் பொருளை பாதிய சாப்பிட்டுட்டு மீதிய தங்களோட வீடுகள்ல சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. என்னதான் சுலபமா உணவு கிடைச்சாலும் அங்க ஒரு காக்கா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அது எப்பவும் அடுத்தவங்க சேமிச்சு வைக்கிற உணவை திருடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாள் போக போக காக்காவை திருட விடாம உணவையெல்லாம் ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மிருகங்கள். அதனால காக்காவுக்கு உழைச்சு சாப்பிட வேண்டிய நிலை வந்துச்சு. இருந்தாலும் காக்காவுக்கு அந்த திருடி திங்கிற பழக்கத்தை விட முடியல. அப்பதான் காக்கா ஒரு முடிவு செஞ்சுச்சு. இந்த குட்டி மிருகங்களை ஏமாத்துனாதான் நமக்கு சுலபமா எந்த வேலையும் செய்யாம நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே முயல் கூட்டத்துக்கிட்ட போச்சு. என்ன முயலாரே, இன்னைக்கு நீங்க சேமிச்சு வச்ச உணவெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நயமா கேட்டுச்சு. அதுக்கு முயல்களோட தலைவன் சொன்னாரு, நாங்க சேமிச்சு வச்ச உணவுகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. உன் வேலைய நீ பாரு அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் காக்கா பயமுறுத்துற மாதிரி சொல்லுச்சு, இல்ல, அணில்கள் சேமிச்சு வச்ச உணவுகள்ல விஷச்செடிகளோ வேற ஏதோ கலந்து போயிடுச்சாம். அதனால முதல்ல உணவை என்கிட்ட கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து எந்தெந்த உணவுலாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதை மட்டும் நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க உடம்பு சரியில்லாம போக மாட்டீங்க அப்படின்னு தந்திரமா சொல்லுச்சு. காக்காவோட தந்திரத்தை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த முயல்களோட தலைவன் இந்த காக்காவுக்கு சோம்பேறித்தனம் போகிற அளவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சு. நேரா தன்னோட வலைக்குள்ள போன முயல்களோட தலைவன் ஒரு வேர்க்கடலைய உடைச்சு அதுக்குள்ள ஒட்டும் தன்மையுள்ள தாவர பிசின் ஊத்துச்சு. அத மறுபடியும் மூடி வெளியில கொண்டு வந்து, இந்தாங்க காக்கையாரே, இதை சாப்பிட்டு பார்த்து இது நல்லா இருக்கா கெட்டு போகாம இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துச்சு. அடுத்தவங்களை ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த திருட்டு காக்கா எதுவுமே யோசிக்காம அந்த நிலக்கடலைய அப்படியே கடிச்சிச்சு. அவ்வளவுதான், உள்ளே இருந்த ஒட்டும் பிசின் காக்காவோட வாயில ஒட்டிக்கிச்சு. அதனால தன்னுடைய வாயை திறக்கவே முடியல. காக்கா எவ்வளவு முயற்சி செஞ்சும் அதோட வாய் திறக்கவே இல்ல. அப்பதான் முயல் சொல்லுச்சு, எங்களையெல்லாம் என்ன முட்டாள் நினைச்சியா? நாங்க ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சேமிச்சு வைக்கிறோம். நீ சேமிக்க வேணாம். ஆனா அன்னைக்கு தேவையான உணவை நீயா தேடி சம்பாதிக்க கூட உனக்கு சோம்பேறித்தனமா இருக்க. அதனால இது உனக்கு சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லுச்சு முயல்களோட தலைவன். இத கேட்ட காக்கா, நாம ரொம்ப தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு வருத்தத்தோட அங்க இருந்து பறந்து போச்சு.